ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 35வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே மெய்சிய கூப்பிட்டு தாய்ஷா கேட்டுட்டு இருக்கா. நீ என் கூட வா அப்படின்னு தனியா கூட்டு போயிட்டு என்ன ஏன் லவ் பண்ற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க மெய்சி பாக்குறான். தாய்ஷா இன்னைக்கு நேத்து மாதிரி கேட்டுட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். நம்ம பிறந்ததுமே நமக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு கூட பண்ணிட்டாங்க. அப்பல இருந்தே வந்த லவ் தானே இது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ நான் பிறந்ததுல இருந்தே இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, விவரம் தெரிஞ்சதுல இருந்தே லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மெய்சி சொல்லிடுறான். உன் சின்ன வயசு பெயிண்டிங்க நான் தான் வரைஞ்சு வச்சிருந்தேன், இதையே நீங்க எடுத்துட்டு பண்ணிட்டேன், நான் வீட்டுல எல்லாம் தேடிட்டே இருந்தேன் அப்படின்னு மெய்சி சிரிச்சுட்டே சொல்ல தாய்ஷா பாக்குறா. நீ சின்ன வயசுல இந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த தாய்ஷா நான் கிடையாது. இந்த தாய்ஷா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசா இருக்கும் போதே மலை உச்சிருந்து கீழே விழுந்தால, அப்பவே இறந்து போயிட்டா. அப்ப நான் இருந்த உருவம் எனக்கு அதுக்கு மேல சரிப்பட்டு வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேற வழியே இல்லாம இந்த பொண்ணோட ஐடென்டிட்டிய நான் எடுத்துட்டு தாய்ஷாவா வந்துட்டேன். அதனாலதான் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்ல மெய்சி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சின்ன வயசுல நான் லவ் பண்ண தாய்ஷா இவ கிடையாதா அப்படின்னு மெய்சி அதிர்ச்சியாயி பார்த்துட்டே இருக்கு. ஆனா ஊஷா அதே பொண்ணா தானே இருக்கா அப்படின்னு கேட்க, ஊஷா வேற மாதிரி, அவ பாதி மனுஷி பாதி ஆத்மா, ஆனா நான் அப்படி கிடையாது, நான் முழு ஆத்மா. அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால நான் உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு தாய்ஷா சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க சூயு ஊஷா எங்க போனா அப்படின்னு தேடிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஊஷா ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா. சரி நீயா, நான் கூட உன் சீனியர்ஸ் தான் வராங்க, நீங்க நின்னுட்டு இருக்கேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூயுவை கூட்டிட்டு, இந்த புக் இங்க இருந்து லைப்ரரியில இருந்து எடுத்தேன், இதை படிச்சுட்டு இருக்கேன், இதை வச்சுட்டு நான் சீக்கிரமா மதுரை கத்துக்குவேன், கல்டிவேட்டரும் ஆயிருவேன், அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்ததும் நான் டீமன் கடவுளாவும் ஆயிருவேன். அப்படி பார்த்தா ஒரே நேரத்துல எனக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்கும் அப்படின்னு ஊஷா சிரிக்கிறா. சூயு பக்கத்துல உட்காந்து, நான் உனக்கு சொல்லி கொடுக்கவா அப்படின்னு கேட்க, என்னை பத்தி நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றக்க, ஏன்னா கத்துக்க மாட்டேனா அப்படின்னு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு மாஸ்டர் இருந்தா ஈஸியா கத்துக்கலாம்ல, வா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சூயு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இங்க தாய்ஷா அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. சாரி, நான் சொல்ல முடியாம காரணத்துல மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் 10 வருஷமா நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவாய்ட் பண்ணா மனுஷங்க மனசு கொஞ்ச நாள்ல மாறிடும்ல, அந்த மாதிரி நீயும் மாறிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல மெய்சி பாக்குறான். நினைச்சியா, நீ ஒரு ஆத்மா தானே, மனுஷங்களோட எப்படி புரிஞ்சுக்க முடியும், எல்லாமே ஏன் தப்புதான். 10 வருஷமா என் கூட பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு என்ன பார்த்து ஏன் அவாய்ட் பண்றா நான் யோசிச்சேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என் தாய்ஷா நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு என் தாய்ஷா பெயிண்டிங்க கூட அப்படின்னு இந்த பெயிண்டிங்க கூட எடுத்துட்டு போயிடுறான் அங்க இருந்து மெய்சி. இங்க பார்த்தா வெறுமே தாய்ஷாக்கு அழுகுதான் வந்துட்டு இருக்கு. ஊஷாக்கு சூயு கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவ கண்ணு மூடிட்டு நான் எப்படி சக்தியை கொண்டு வரேன் பாரு அப்படின்னு அவ்வளவு கியூட்டா சக்தி எல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க மெய்சி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு வர அங்க ஷுவான் உட்காந்துட்டு இருக்கான். சரிடா நீ வந்துட்டல, நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு, அவன் தான் இன்னைக்கு டிராகன் ஆக போறான்ல, அந்த விஷயத்த சொல்ல வர, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அமைதியா சொல்லிடுறான் மெய்சி. இதுவரையும் ஹார்ஷா பேசினதே இல்ல மெய்சிங்கிறதால ஷுவான்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து அவன் கிளம்புறான். ஆனா மெய்சி இந்த குட்டி பெயிண்டிங்க பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஷுவான்கே. ஆனா ஷுவான் எந்த இடத்துல அவனுக்கு டிராகனா அந்த ப்ரமோஷன் கிடைக்க போதோ அங்க நிக்கிறான். அப்போ வானத்துல இருந்து ஒரு கடவுள், நீ ப்ரமோஷனுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேக்குது. ஆமா தாயே அப்படின்னு அவன் சொல்ல, சரி ஓகே ஆரம்பிச்சுட்டேன், அதுக்கு நீ மின்னல் சக்தியை தாங்கி ஆகணும் அப்படின்னு மின்னல் சக்தியை கொடுக்க ஆரம்பிக்க, ஷுவான் இப்படி காத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். அவன் மேல மின்னல் சக்தி படுது. ஆனா அவனுக்கு பெருசா மாற்றம் நடந்த மாதிரியே இல்ல. ஷுவான் திரும்ப திரும்ப அவனையே பார்த்துட்டு, கடவுளே நான் எதனால இன்னும் டிராகனா மாறல அப்படின்னு கேட்க, உடனே இந்த கடவுள் சொல்ல ஆரம்பிக்குது, ஏன்னா அதுக்கு இன்னும் தகுதி அடையல, இன்னும் மனுஷ உலகத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் எப்ப தூக்கி போட்டு வரியோ அப்பதான் உனக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுது. ஷுவான் யோசிக்கிறான், மெய்சி கூட ரொம்ப நாளா பிறந்துட்டான்ல, மெய்சி பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தான்ல, அதனால மெய்சி மேல ரொம்பவே பாசம் இவனுக்கு வந்துருது. அவன் அப்ப அங்க அழுதுட்டு இருக்கும் போது தன்னால எப்படி இந்த மாதிரி தனியா அவன் மட்டும் கடவுளாக முடியுங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இப்போ இந்த ஷுவானால டிராகன் ஆக முடியல. டேய் உன்னால எனக்கு இப்படி ஒரு ஆபத்துடா அப்படின்னு ஷுவான் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கடவுளே போகாதீங்க போகாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அங்க ப்ரமோஷன் கொடுக்காமலே கடவுள் அங்க போயிடுறாங்க. இங்க நம்ம சூயோட 5th சீனியர் நின்னுட்டு இருக்க. அங்க ஊஷா வரா. சீனியர் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு அந்த சீனியரும் கேக்குறான். ஊஷா பக்கத்துல போறா. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து விட்டா போதும் அப்படின்னு சீனியர் தலை தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு. பின்னாடியே ஊஷா ஓடி வரா. மத்த சீனியர் கூட ஓடி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணினோட சட்டையை கழட்டுறா அப்படின்னு அந்த சீனியர் கத்திக்கிட்டே சொல்ல, ஊஷா பாக்குறா, எனக்கு கையில ஏதோ மாதிரி இருக்கு, அதனால்தான் அவர்கிட்ட காட்டுறதுக்காக என்னோட சட்டையும் அவரோட கையையும் கம்பேர் பண்றதுக்காக தூக்குனேன், உங்களை டாப்லெஸ்ஸா நான் எல்லாருமே பாத்திருக்கேன், இது என்ன புதுசா அப்படின்னு ஊஷா கேட்க, அத்தனை பேரும் வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நீ பார்க்க கூடாது, எப்படி நீ என்னோட கையை பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு சூயு வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அது ஒண்ணுலடா சூயு, இவர் தான் நல்ல டாக்டர்னு சொன்னல, அதான் இவர்கிட்ட வந்தேன், என் கையில பாரு இப்படி இருக்கு அப்படின்னு ஊஷா கையை காட்டுறா. ஸ்கினாலஜி மறுபடியும் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆயிடுது. அதாவது உள்ள இருக்கிற சாத்தான் சக்தி வேலையை காட்டுது. சூயுவே பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறான். இங்க ஷுவான் மறுபடியும் தாய்ஷாட்ட வந்துடுறான். என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? அந்த உண்மையை நீ எதுக்கு அவங்கிட்ட சொன்ன? மறைச்சிருந்தா கம்ப்ளீட்டா மறைச்சிருக்கலாம்லன்னு சொல்ல, இல்ல அப்படி மறைச்சா அது தப்பாயிடும் அப்படின்னு தாய்ஷா அந்த அன்பு எனக்கு சொந்தமானது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அவனை கூட்டு வரேன், நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு ஷுவான் சொல்லிட்டு அடுத்த செகண்டே எங்க உள்ள பார்த்தா நம்ம மெய்சி வந்துடுறான். தாய்ஷாவும் மெய்சியும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. இப்போ நீங்க 2 பேரும் பேசி ஒரு நல்லதா முடிவுக்கு வரணும், புரியுதா அப்படின்னு ஷுவான் சொல்ல ஆரம்பிக்க அதை காதுல வாங்கிக்காம மெய்சி என்னோட தாய்ஷா எங்க போனா, எனக்கு அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு தாய்ஷா அங்க இருந்து கூட்டு போறா. காட்டுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கு. கல்லறையில எதுவும் பேரும் எழுதாம என்னால பேர் எழுத முடியல அப்படிங்கறதால இங்க அந்த பொண்ணோட உடம்ப புதைச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த உருவத்தை நான் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டேன். இதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல மெய்சி எங்க சோகமா நின்று கல்லறையவே அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம சூயு உஷாவோட கைய பார்த்ததுக்கு அப்புறமா சீக்ரெட் சேம்பர்ல சீக்ரெட் லாக்கர் ஒண்ணு இருக்கு, அதை ஓபன் பண்ணிடுறான். உள்ள பார்த்தா ஏதோ ஒரு மிஷன் மாதிரி இருக்கு. அதை பார்த்து சூயு அப்படியே அசந்து போய் நிக்கிறான். அங்க மத்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இது நீங்க எனக்கு செஞ்சாகணும் அப்படின்னு அந்த மிஷனை எடுத்து வச்சுட்டு சூயு பேச ஆரம்பிக்க, இங்க பாரு இது ரொம்ப பிரமாதமா இருக்கு, டைமை ரிவர்ஸ் பண்ணுங்கிறது உண்மைதான். ஆனா உன்னால அந்த பொண்ணை காப்பாத்த முடியலன்னா என்ன பண்றது? கண்டிப்பா நீயும் அழிஞ்சிருவ, உலகத்திலேயே நிறைய மாற்றம் நடந்துரும், இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்ல, இல்ல அந்த சாத்தான் என் பொண்டாட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா ரொம்ப மோசமானது. இந்த சாத்தான் என் அம்மா அப்பாவை கொன்னது, அதை நான் பழிவாங்காமலும் இருக்க முடியாது. என் பொண்டாட்டியோட உடம்புக்குள்ள இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப அழிச்சிட்டு இருக்கு, அதை என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. என் மேல இருக்க அக்கறையில தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் செத்தே போனா கூட நிம்மதியா சாகுறேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி ஓகே நாங்க ஹெல்ப் பண்றோம் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹூஷு இருக்கால, அவளும் இந்த அசிஸ்டன்ட் பையன் 2 பேரும் டீமன் உலகத்துக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லெட்டர் அப்படின்னு ஹூஷு கிட்ட அவன் கேட்க, இந்த சங்கி பேலஸ் இருக்குல்ல, கல்டிவேட்டர்ஸ்லாம் இருக்க இடம், நம்ம மேடம் அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு ஹூஷு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த ஷூ அங்கிருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்ப இருந்து அவன் எங்க போறான்னு தெரியல, தெருவா சுத்திட்டு இருக்கான் டீமன் உலகத்துல அப்படின்னு ஹூஷு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த ஷூ இருக்கானே ரகசியமா ஒரு இடத்துக்கு வரான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து கண்ணை மூடி பார்க்க அந்த இடத்துல இந்த சாத்தான் கடவுள் நிக்கிற மாதிரி இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க தான் வரணும்னு நினைச்சிருக்கீங்க, கரெக்டா சாத்தான் கடவுளே அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா இன்னொரு பக்கம் நம்ம இந்த அசிஸ்டன்ட் பையன் வெளியே ஆளுங்க கிட்ட போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வித்து காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய காசு வசூல் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி பார்க்கும்போது இந்த நேரத்துல கூட யாரையா உங்க ஹோட்டல்ல கஸ்டமர் இருக்குதுன்னு கேட்க 3 நாளா ஒருத்தர் இருக்காரு, குடிச்சிட்டே இருக்காரு. எங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியல, பெரிய வீட்டு பையன்னு சொல்ல நேரா அசிஸ்டன்ட் உள்ள போயிடுறான். பார்த்தா அங்க குடிக்கிறது மெய்சி தான். எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க ஆரம்பிக்க, உடனே அதுவும் இல்லாம என்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸா வேற பேசிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு கப்பு கூட இல்ல, நான் எப்படி ஒயின் குடிக்கிறது, இந்த இடத்துலதான் இந்த பூவோட ஒயின்ல செய்வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும்ல அசிஸ்டன்ட் சொல்ல, ஆமா அதை குடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் ரொம்ப வருஷமா அந்த ஒயின் தான் குடிக்கிறேன் அப்படின்னு மெய்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, உன்னை வந்துட்டு பெரியவர்னு கூப்பிட வச்ச ஷுவானு ஓரமா இருக்கான். அது மட்டும் இல்லாம மேல லவ் பிடிச்சு பித்து பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்த தாய்ஷாவை நீ மறந்துட்ட, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லவா, இப்ப நீ அந்த ஃபிளவரோட ஒயின் நினைச்சு குடிச்சிட்டு இருக்கல, அந்த ஒயின் வரும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு எல்லாமே கீழே கொட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சு, அதனால நீ இப்ப குடிச்சிட்டு இருக்கல, அது அந்த ஒயினே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற இன்னொரு விஷயம் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஷாவும் பழைய தாய்ஷாக்கும் வேற வேறையா இருந்தாலும் நீ புது தாய்ஷாவை தானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூ போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே இந்த பையன் வந்துடுறான். அசிஸ்டன்ட், நீ எங்க போயிட்டு இருக்க, எனக்கு இந்த கார்டு 2 பேர் இருக்காங்கல்ல அவங்க வேணும்னு சொல்ல, கூட்டிட்டு போ அப்படின்னு ஷூ தொட வந்தா கூட தள்ளி போய் நிக்கிறான். அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். ஷூ நேரா லைப்ரரிக்குள்ள போகும்போது அந்த எலி மனுஷன் பெருசு வந்துடுறாரு. உள்ள வாங்க அப்படின்னு ஷூ கூட்டு போறான். இங்க பாரு, எதுக்கு நான் கூப்பிடாம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, நீங்க கூப்பிடாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் சாவி கூட கிடைக்கல அப்படின்னு பெரியவர் கேக்குறாரு. அந்த விஷயம் வரை உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ கண்டுபிடிச்சிடுறான். அப்ப நான் சாத்தான் கடவுளை தேடி எல்லா இடத்துக்கும் போகும்போது நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருக்க அப்படின்னு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்ததாலதான் ஹூஷுவும் அந்த அசிஸ்டன்ட் பையனும் உங்க பின்னாடி வந்ததை நான் கண்டுபிடிச்சேன், அவங்களை அப்படியே வேற டைரக்ஷன்ல திருப்பி விட்டேன், இல்லைன்னா அவங்க நீங்க வந்த பாதையை கண்டுபிடிச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு பெரியவர் சொல்ல, அப்ப நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போலயே அப்படின்னு ஷூ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேற பண்ணலான்னு இருக்கேன், அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்க, எப்படியாவது அந்த சாவியை கண்டுபிடிக்கணும், அந்த சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் முடியுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு ஷூ சொல்லிடுறான். இங்க ஊஷா தூங்கிட்டு இருக்கா. ஷூயோ அவளையே அமைதியா பாத்துட்டு இருக்கவன் அவளை அப்படியே பாத்துட்டு பாசமா, இங்க பாரு நீ இங்கே தூங்கிட்டு 18 வருஷம் ஆச்சு,
18 வருஷத்துக்கு முன்னாடி தான் உன்னோட உடம்புக்குள்ள இந்த கோர் போச்சு. அப்போ நான் அந்த காலத்துக்கு போனா எதையாவது மாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவளை அங்கேயே மயக்கம் போட வச்சுட்டு கொஞ்சம் சாம்பிராணி புகையும் அவளை மயக்கத்திலே வச்சிருக்க மாதிரி வச்சுட்டு அங்கிருந்து சூயு கிளம்புறான். சீனியர்ஸ பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூயு உட்கார எல்லாருமா சேர்ந்து மந்திரம் போட்டு டைம் மிஷின்ல இவனை ஏத்தி அனுப்புறாங்க. சூயு பழைய காலத்துக்கு போயிடுறான். உள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அவனோட சின்ன வயசு வீடு அங்க இருக்கு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 3 எபிசோட்ல சூயு போன டாஸ்க முடிப்பானா, என்ன ஆக போகுது ஊஷாக்கு, எல்லா எபிசோடையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.